ரொம்ப கோவக்கார பொண்ணா இருக்கா, ஜாக்கிரதை. ஹிப்னாசிஸ் ரூம்ல போய் தான் என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சுக்க முடியும் ரத்னா. காலையில நீங்க என்ன சாப்பிட்டீங்க? என் பொறுமைய சோதிக்காத. நான் பாத்ரா தேவியோட பரம பக்த. யாரு பாத்ரா தேவி? என்ன பார்த்து பதில் சொல்லுங்க. கலி உலகத்தை உருவாக்குன தெய்வம். உன் பேச்சு நிறுத்திட்டு என்னை என் குருநாதர் கிட்ட அனுப்ப போறியா இல்லையா? ஓம் ஐம் க்ரீம் பராக்கிரம பாத்ராய நமஹ. ஓம் ஐம் க்ரீம் சக்தி பாத்ராய பிரசன்னாய நமஹ. என் முகத்தை பார்த்து பேசுங்க. நான் என்ன செய்யணும்? அந்த கத்திரியை எடு. எடுத்துட்டேன். நான் என்ன செய்யணும்? இந்த கத்தியால நான் என்ன செய்யணும்? உன்னை நீயே குத்திக்கோ. ஐயோ டாக்டர், 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 ஐயோ டாக்டர், டாக்டர், கத்தாத. ஐயோ எந்திரி.
வா, வேற வழியா என்ன வெளியே கூட்டிட்டு போ. சொல்றேன்ல. டாக்டர் அசோக் பெரிய சைக்காட்ரிஸ்ட்ங்கிறதுனால உமா எப்படியும் குணப்படுத்திடுவாரு. டாக்டர் கவுன்சிலிங் கொடுத்து அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிப்பாரு. ட்ரீட்மெண்ட்ல இருக்கும்போது மினிமம் 3 மாசமாவது இங்க தங்க வேண்டி வரும். ஏய், தங்கற பத்திலாம் ஏன்டா கவலைப்படுற? டேய், 3 மாசம் நம்ம கூடவே தங்க முடியுமா? வேணும்னா உமாவோட அம்மாவை 3 மாசம் இங்க தங்க வச்சிடலாமா? சரி. போய் அந்த வண்டி எடு. சொல்றேன்ல, போ. சொல்றேன்ல, போ. சிஸ்டர், உள்ள போகாதீங்க. டாக்டர் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்காரு. அது உங்களுக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. அப்படியா? போங்க. டாக்டர், என்னாச்சு உங்களுக்கு? டாக்டர், டாக்டர், என்னாச்சு உங்களுக்கு? டாக்டர், 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 என்னாச்சு டாக்டர்? டாக்டர், டாக்டர், கீதா. சிஸ்டர், என்னாச்சு? யாரோ டாக்டர் குத்திட்டாங்க. ஒரே ரத்தமா இருக்கு. டாக்டர் உள்ள கவுன்சிலிங் தானே கொடுத்துட்டு இருந்தாரு. டாக்டர் மட்டும் தான் இருக்காரு, வேற யாரும் இல்ல. வாங்க உள்ள போய் பாப்போம். சரி.
டியூட்டி டாக்டர் கிட்ட சொல்லி சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் பண்ணணும். சீக்கிரம் போய் கூட்டிட்டு வா போ. சரி. சார் சார் ஹரி, நீ இந்த பக்கமா போய் தேடி போ. சரி பிரியா. ரவி, நீ இந்த பக்கம் போ. சரி. பிரியா, எப்படி வெளியே போனா? எப்படி சொல்ற? இந்த பக்கமா தான் வெளியே போயிருக்கணும். டாக்டர் உமா கத்தியால குத்துனப்ப டாக்டராக கத்தி கூச்சல் போட்டுக்கலாமே. டேய், என்ன நடந்ததுன்னு கூட அந்த நர்ஸுக்கு தான் தெரியும். இப்ப அவங்களையும் காணோம். இப்போ உமாவை எங்க போய் தேடுறது? வேற வழியே இல்லைன்னா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட வேண்டியதான். நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கவே தேவையில்லை. டாக்டர் கத்தியால குத்துனதுக்கு போலீஸே உமாவை தேடி வருவாங்க. சரி, வாங்க டாக்டருக்கு என்னாச்சுன்னு பார்க்கலாம். ஏய், வாடா. சரி. ஏன் நிறுத்திட்ட? யார் நீ? எதுக்காக என் கூட வண்டியில வர? கேள்வி கேட்காம வண்டி எடு. ப்ளீஸ் என்ன விட்டுரு. விட்டுருவேன். என் குருநாதர் கிட்ட போய் சேர்ந்ததும் உன்னை விட்டுடுவேன். உன் குருநாதரா? யார் அவரு? அது உனக்கு தேவையில்லை. அவர் எங்க இருக்காரு? தேடி கண்டுபிடிக்கணும். முதல்ல வண்டி எடு. வாங்க வாங்க இன்ஸ்பெக்டர், நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஆமா, இப்போ அந்த டாக்டர் எங்க இருக்காரு? அவர் இப்போ ஐசியூல இருக்காரு, இன்னும் கான்ஷியஸ் வரல. டாக்டர் குத்துன வெப்பன் எங்க? டாக்டரோட கேபின்லயே இருக்கு சார். அந்த வெப்பன் எடுத்து சேஃப்டியா வைங்க. ஓகே சார். சூப்பரண்ட் சார், நீங்களும் கூட போங்க. ஓகே சார், வாங்க போலாம்.
தனி அறையில போய் என் பாத்ரா தேவிக்கு பூஜை பண்ணணும். ஆமா, டாக்டர் குத்துனதா சொல்ல போற அந்த பொண்ணு எதுக்காக வந்தா? டாக்டர் அசோக் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட். ம், அந்த அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்காக இவர்கிட்ட வந்தாங்க. ஐ சி. அப்போ மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருத்தி தான் அட்டன் பண்ணியிருக்கா. இருக்கலாம் சார். ஆமா, அந்த பொண்ணோட யாரெல்லாம் வந்தாங்க? 3 பேர் வந்தாங்க. அவங்க எங்க? அவங்க இங்கே தான் எங்கேயோ இருந்தாங்க. எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் நடந்திருக்கு, அவங்கள தப்பிக்க விட்டுட்டீங்களா? எனக்கு தாகமா இருக்கு, போய் தீர்த்தம் கொண்டு வா. என்னம்மா ரத்னா, எப்போ வந்த? வர வேண்டிய நேரம் வந்துருச்சு, வந்துட்டேன். என்ன சொல்றா? வர வேண்டிய நேரம் வந்தா வந்துதான் ஆகணும், போக வேண்டிய நேரம் வந்தா போய்தான் ஆகணும். ஆனா நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லையே. எக்ஸ்கியூஸ் மீ சார். இந்த பொண்ணு தான் அவங்க கூட வந்தாங்க. என்கொயரி நடந்துட்டு இருக்கு, எங்க போனீங்க? நாங்க எங்கேயும் போகல சார், இங்க தான் இருந்தோம். ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்க பொண்ண டாக்டர் கிட்ட காட்டுறப்போ நீங்க பக்கத்துல இருக்காம எங்க போனீங்க? சார், டாக்டர் தான் எங்களை வெளியே வெயிட் பண்ண சொன்னாரு. இத்தனை நாள்ல நான் ஒரு நல்ல மாமனாரா தானே நடந்துகிட்டேன். ஏமா ரத்னா, மறுபடியும் அவமானமா? டாக்டருக்கு ஹெல்ப்பா உங்களுள்ள யாராவது கூட இருந்திருக்கணும். இருந்தாங்க சார். யார் இருந்தாங்க? ரத்னான்னு ஒரு நர்ஸ் இருந்தாங்க. அவங்கள கூப்பிடுங்க, என்ன நடந்துச்சுன்னு விசாரிப்போம். அந்த பொண்ணு சம்பவம் நடந்ததுலேருந்து காணோம் சார். கேட்டாதான் சொல்லுவீங்களா? நர்ஸ் காணாம போக வேண்டிய அவசியம் என்ன? பேஷண்ட் உமாவும் நர்ஸ் ரத்னாவும் எங்க போனாங்கன்னு தெரியல சார். போன் பண்ணி பாத்தீங்களா? ரிங் போய் கட் ஆகுது. மனநிலை பாதிக்கப்பட்ட பொண்ணால ரத்னா உயிருக்கு ஆபத்து வராம இருக்கணும். ஏன்னா அவங்க கூட அக்யூஸ்டா இருக்கலாம். சார் கண்டிப்பா இருக்கா சார். ஏன்னா ரத்னா ரொம்ப நல்ல பொண்ணு. நல்லவங்க எதுக்கு தலைமறைவாகணும்? எனக்கு அவங்க மேலேயும் சந்தேகம் இருக்கு. நான் ஓய்வெடுக்கணும். இங்கேயே தங்க போறியா? இது எனக்கான இடம் கிடையாது. ஆனா எப்ப போகணும்னு எனக்கு தெரியும். சார், உமாவை கண்டுபிடிச்சு தரணும். நாங்க உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? கண்டுபிடிச்சு தரவா?
இந்த கேஸ்ல முதல் குற்றவாளியே அந்த உமா தான். சார் அவ மனநோயாளி, அவள் எப்படி குற்றவாளின்னு சொல்றீங்க? அவ மனநோயாளியா இல்லையான்னு கோர்ட் சொல்லட்டும். எடுக்காத. ஹாஸ்பிட்டல்ல என்ன தேடிட்டு இருப்பாங்க. தேடட்டும். எந்த டாக்டர் உமாவை மனநோயாளின்னு சொன்னது? ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கீங்களா? சார் என்னால ப்ரூவ் பண்ண முடியும் சார். இந்த கேஸ் அட்டெம்ப்ட் டு மர்டர். உமா ரத்னா தான் சஸ்பெக்டட் பர்சன்ஸ். ஸோ நான் அவங்க மேலே தான் எஃப்ஐஆர் போட போறேன். அந்த 2 பேரும் இன்னைக்குள்ள என்கிட்ட சரண்டர் ஆகணும். இல்லைன்னா என்னோட ஆக்ஷன் கடுமையா இருக்கும். என் ஹஸ்பண்ட் தான் பேசுறாரு. பாவம், எனக்கு என்னாச்சுன்னு தெரியாம டென்ஷன்ல இருப்பாரு. எடு. இங்க கொடு. ரத்னாக்கு என்னாச்சு? போனே அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. எங்க போயிருப்பா? ஏட்டிலே எழுதியத மனிதன் அழிக்க முடியுமா மகளே? தலை ஓட்டிலே எழுதியது மரணம் வரை தொடரும் மகளே. ஆட்டுவிக்கும் அவனிடத்தில் அழுதுவிடு மகளே, அழுதுவிடு மகளே. வாட்டுகின்ற துன்பமெல்லாம் வந்த வழி ஓடும் மகளே, வந்த வழி ஓடும் மகளே. காட்டு பக்கம் தாயிருக்கா, கவலை விடு மகளே, கவலை விடு மகளே. காட்டு பக்கம் தாயிருக்கா, கவலை விடு மகளே. ஒவ்வொரு மனசுக்குள்ளும் ஜென்ம பிராப்தம்னு ஒண்ணு இருக்குப்பா. அப்படி ஒரு படம் இருக்கா சாமி? ஒவ்வொரு மனசுலையும் ஜென்ம பிராப்தம்னு ஒண்ணு இருக்கு. அந்த பிறவியில அறிஞ்சதும் அறியாததும் செய்த பாவங்களை அந்த பிறவியிலேயே முடிச்சுக்கிறதுக்கு முன்ன புண்ணியம் செஞ்சு ஆத்மாவை சுத்தப்படுத்திக்கணும். தமிழ்ல சொல்றீங்கன்னு தெரியுது, ஆனா என்ன சொல்றீங்கன்னு தான் தெரியல. அட வண்டியை நீ பார்த்து ஓட்டுப்பா. இது புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சிட்டா போதும். ராம் இப்ப எங்க இருக்காரு? இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்கான். கவலைப்படாத. ஒரு நாள் ராத்திரி ஜாம கொடாங்கி
அவர் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாரு. அதான் பயமா இருக்கு. அப்படி சொன்னதால தானே நீ இப்ப எங்கூட புறப்பட்டு வந்திருக்கதாயி.